آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபூ தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிருக்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர்பான நிகழ்ச்சி நாம் எடுத்துக்கொண்ட பொதுவான தலைப்பு என்னவெனில் முன்னொரு காலத்தில் என்ற அடிப்படையிலே இன்றைய 12வது தொடரிலே நன்றி உணர்வோடு வாழ்தல் என்ற அந்த தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நன்றி உணர்வு என்று பார்த்தோமேயானால் இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படியான தருணங்கள் அமைய பெறுகிறது என்பதை பொறுத்து அல்லாஹுடைய அருள்வளம் என்பது இருக்கும். நாம் என்ன சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ் நமக்கு அருள் தந்து கொண்டு தான் இருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய தவறுகளில் பலதையும் அல்லாஹ் இன்னைக்கு காணாமல் இருக்கிறான், கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் அப்படின்னா அதே ஒரு ரஹ்மத்து தான். ஆனால் நம்ம அதே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தவறை தொடர்ந்து செய்தால் அது லானத்தாக மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இடத்துல நாம் புரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் செய்கின்ற காரியங்களில் நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது. நமக்கு ஒருத்தர் உதவி பண்ண நம்ம என்ன சொல்லுவோம், ஏண்டா அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், அவனுக்கு நீ ஒரு நன்றி உணர்வு வேணாமா, உதவி பண்ண வேணாம், உபத்திரம் பண்ணாமல் இருக்கலாமா அப்படி சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி நன்றி உணர்வோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், பழக வேண்டும். அதுதான் இம்மைக்கும் மறுமைக்குமான சிறந்த ஒரு வாழ்வியலாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஒரு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த 3 மனிதர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னொரு காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரவேலரை சேர்ந்த 3 மனிதர்கள். இவங்கள்ட்ட கேள்விப்பட்டு நீங்கள் இந்த வரலாறு கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்ஷா நினைவுறுத்தலாக நம்ம இங்கே பார்த்துருவோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 3 நபருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை ஒரு சோதனையாகவும் மாற்றுறான். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நன்றி உணர்வு என்பது அனைத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம இந்த வரலாறு மூலம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போது ஒரு மலக்கை அனுப்பி எல்லாம் என்ன பண்ண, நார்மலான தோட்டத்தில் பொதுவான தோட்டத்தில் ஒரு மலக்கை அனுப்பி எல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு ஒரு 3 நபரில் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் சொல்கிறார், அவர் கேட்கணும் ஆல்ரெடி தோல்நோய் பிரச்சனை, தொழுநோய் சொல்லுவாங்கள்ல, அது பிரச்சனைக்கு. அப்போது சொல்கிறார், எனக்கு இந்த தோல் பிரச்சனை நீங்கணும், சரீர தோற்றத்தை நான் பெற வேண்டும், என்னுடைய சரீரத்தில் நல்ல தோற்றத்தை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்றாங்க. அப்படி நடந்தது. சரியா, ஓகே. இப்போது உனக்கு என்ன வசதி வாய்ப்பு வேணும், இப்போ நீ ஒன்றும் செய்யலை, இது வரைக்கும் சும்மா இருந்துட்ட அப்படின்ற அடிப்படையில் உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு அதை செய்து கொடுக்குறேன், அது மூலமாக நீ என்ன செய்யணும், உன்னுடைய வாழ்வியலை அமைச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு மாடு தான்,
எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு அடுத்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. முதல்ல அவங்க யாருன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 2ஆம் அவர் யார் அப்படின்னு சொன்னால் கண் பார்வையற்றவர். 2ஆம் அவர் கண் பார்வையற்றவர். 3ஆம் அவர் வழுக்கை தலை. வரிசையை சொல்கிறதா இருந்தால் 1ஆம் அவர் தொழுநோய் உடையவர், 2ஆம் அவர் வழுக்கு தலை உடையவர், 3ஆம் நபர் யார் அப்படின்னு சொன்னால் கண் பார்வையற்றவர். இப்போ நான் சொல்கிறது தான் சரியான ஒரு முறை. இப்போ இதில் 1ஆம் நபரை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ 2ஆம் நபர் யார்? வழுக்கை தலை உடையவர். இப்போ இவருக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இவர்கிட்டையும் ஒரு மலக்கு வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 2ஆம் நபர்கிட்ட வந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை, வந்து வழுக்கத்தலை ஆகிது, எனக்கு இந்த வழுக்கத்தலை வந்து எனக்கு சரியாகணும், அழகான முடி வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி காலத்தில் அழகான முடியையும் வெட்டி அசிங்கமாகக்கூடிய நிலையை பார்க்குறோம். சரி, அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நம்முடைய சமூகம் சிந்திக்கணும் இடத்துல அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வழுக்கை தலையை பொறுத்தவரையில் அழகான முடி அவருக்கு தோட்டம் வந்துருச்சு, மக்கள்லாம் அருவருப்பாக பார்க்குறாங்க, பிடிக்கல அவருக்கு அப்படின்ற நேரம் அது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்படியா சரிந்தா உனக்கு அழகான தோற்றம் போ, உனக்கு வந்து முடி நல்லபடியாக வளர்ந்துடும் சொல்லி வளர வச்சாச்சு. இப்போ இவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு மிகவும் விருப்பமானது ஒட்டகம்தான், அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒட்டகத்தை அவருக்கு வந்து இனாமா, அதாவது அன்பளிப்பாக வழங்கிறார் மலக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னால் சொன்னவருக்கும் சரி பின்னால் சொல்லப்படுறவருக்கும் சரி 2 பேருக்குமே அதை கொடுத்துட்டு அல்லாஹ் உனக்கு இதை பறக்க செய்வான், உங்கள் தான் என்ன செய்யல அருள் வளத்தை அல்லாஹ் உனக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. 3ஆவது நபர் யார் அப்படின்னு சொன்னால் கண் பார்வை இல்லாதவர். இவர்கிட்ட வந்து மலக்குமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா, உனக்கு நான் சரி பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து கண் பார்வை இல்லை, அதனால் நான் யாரையும் பார்க்க முடியல, ஏன்னா இதை வச்சு சில பேர் கேலி கிண்டலும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லும்போது, அப்படியே அந்த அவனுக்கு கண் பார்வை வந்துடும் போ அப்படின்னு கண் பார்வை வந்துருச்சு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு எது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஆடு தான், எனக்கு ஆடு ரொம்ப விருப்பமானது அப்படின்னா சினை உள்ள, அதாவது குட்டி உண்டாகிய ஒரு ஆடை வந்து என்ன செய்வார், ஒரு அன்பளிப்பாக கொடுத்து உனக்கு அல்லா இதில் அருள் பலம் செய்வான், அவங்க அதில் அருள் புரிவான் அப்படின்னு சொல்கிறார். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது 3 பேருக்குமே, ஒருத்தருக்கு அந்த தொழுநோய் உடையவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு, மாடு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வழுக்கை தலையுடையவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு, ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு. கண் பார்வையற்றவருக்கு கொடுக்கப்பட்ட போய் என்ன, ஒரு சினை குட்டி உண்டாயிருந்த ஒரு ஆடு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. 3 நபருக்கும் 3 பிரச்சனைகள் இருந்துச்சு, தொழுநோய், வழுக்கை தலை, கண் பார்வை. இதையும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் மாடு, ஒட்டகம், ஆடுன்னு சொல்லி 3ஐயும் கொடுத்துட்டாங்க 3 பேருக்கும். அதே மாதிரி 3 நபருக்கும் பிரார்த்தனையும் செய்கிறாங்க, உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அருள் வளம் வழங்குவான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நம்ம நினைவு கூறணும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த அருள் வளம் கொடுக்கப்பட்டுச்சுல்ல, அல்லாஹ் அருள் வளத்தை பொழிஞ்சிட்டான். எப்படி, இவங்க வச்சுருந்த ஆடு மாடு அப்புறம் அந்த ஒட்டகம்லாம் வந்து பெருகி அது ஒரு நல்ல ஒரு பண்ணை மாதிரி பெரிய லெவலில் ஆயிடுச்சு. பெரிய லெவலில் ஆனவுடனே நல்ல மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாகிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, பொருளாதாரத்தை எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த வானவர் இறங்கி வருகிறார். மீண்டும் வானவர் என்ன செய்வார், இறங்கி வர்றாரு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்து கூடுதலான நேரம் நம்ம இன்னும் எடுக்க வேண்டியிருக்குது, அதில் சில படிப்பினைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால் அடுத்த தொடர் நம்ம என்ன செய்வோம், அதில் தனியாக பார்ப்போம். இப்போ இதில் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரஹ்மத்துகளை, அல்லாஹ் கொடுத்த பரக்கத்துகளை எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்தணும். அதனால தான் அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்கிறான், ஃபஅம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி பேசுகிறான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி நினைவு கூறுகிறான் அல்லாஹ். அப்போது நிறைய இன்னும் பல இடங்கள் சொல்லும்போது தன்னுடைய அருள்வளத்தை பற்றி நினைவு கூற சொல்கிறான், அதாவது நன்றி செலுத்த சொல்கிறான் அல்லாஹ். அப்போது நன்றி பாராட்டுதல் என்பதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மறந்துடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன் அப்படி தெளிவாக நான் 1க்கு 3 வாட்டி 4 வாட்டி சொல்கிறேன்னா, என்றைக்கு இந்த நன்றி மாறாது நாம் இருக்கிறோமோ அது வரைக்கும் உள்ளத்தில் இஹ்லாஸுங்கிற ஒரு உள்ள தூய்மை ஒன்று இருக்கும். என்றைக்கு இந்த நன்றி உணர்வுங்கிறது இல்லாமல் போயிடுதோ, அப்புறம் பகட்டு வந்துடும், பெருமை வந்துடும், பொறாமை வரும், எல்லாமே வந்துடும். நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வாழ்வியலை பொறுத்தவரையில் நம்மள்கிட்ட நன்றி உணர்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்பதனை இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நன்றி உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய, நன்றி பாராட்டக்கூடிய சக மனிதர்களையும் சரி, நமக்கும் அல்லாஹ்விடத்தையும் சரி. இது ரெண்டாக சொல்லுவாங்க. நீங்கள் ஹதீஸ்களில் வரலாறுகளில் பார்த்தீங்கன்னு தெரியும். ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்கும் நமக்குமான கடமை, நமக்கும் சக மனிதர்களுக்கு மத்தியிலுமான கடமைகள் இருக்குது. அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நன்றி மறந்து வாழ்ந்து விடக்கூடாது என்பதனை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த உரையை அமைத்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு சூழ்நிலையும் நன்றி மறவாது வாழ்தல் அல்லாஹ் நம்மை இன்னும் சிறப்பாக்குவான். இன்ஷா அல்லாஹ். வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 12க்கான கேள்வி. கண் பார்வை அற்றவருக்கு வழங்கப்பட்ட அருள் வளம் என்ன? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் ஒயிட் லென்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.